இன்னைக்கு என்ன கறி சமைக்க போகிறேங்க? பெருக்காங்கறி. பெருக்கான் கறி. பெருச்சாளி. பெருச்சாளி கீரி இது சமைக்கக்கூடாது. அது வந்து கொல்லக்கூடாது பட்டியலில் இருக்குது. ஆமாம், கீரி, மயில், மான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொல்லக்கூடாது. கேஸு உள்ளே தூக்கி வச்சுருவாங்க. புறமாலே ரொம்ப சொல்லிட்டு எல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும். ஆமாம், அது அறியணும். பெருக்கான் பெருக்கான் பல்லு பெருசாகவும் ரொம்ப சைஸில் பெருசாக இருந்தால் பெருக்கான், சின்னதாக இருந்தால் எலி. சரி, இதுக்கு மேலே இதை வந்து அறியலாம். இதை வந்து அறியலாம் இதுக்கு மேலே. இப்போ இருக்கக்கூடாது, நவுந்துக்குங்க. அதில் வந்து கேஸ் இருக்கு தான் சுட்டுருக்குறாங்கல்ல. இன்னைக்கு மண்பானையில் பெருக்காங் கறி வறுவல் தாங்க நம்ம செய்ய போகிறோங்க. அது பெருச்சாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். ஃபஸ்ட்டு எண்ணெய், சுத்தமான கடலை எண்ணெய். அடுத்தது எண்ணெய் நல்லா காயிட்டும். இது 1 நிமிஷம். அதனால் மேலே வந்துச்சு குபீர்னு பார்த்திங்க, கொஞ்சம் நல்லா கம்மியாகி. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது கருவேப்பிலை. நம்ம செடி கருவேப்பிலை இன்னும் கடுகு பொரியல முழுசா. இஞ்சி பூண்டு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். சத்தமாக சொல்லு. வெங்காயம். அடுத்தது வெங்காயம் போடணும். கரெக்டாக சமைக்கிற மாதிரி சொல்லு. இப்போ நான் பேசுகிறது தான் அதில் பதிவாகிட்டு இருக்குது. வெங்காயம் போட்டோம். வெங்காயம் வணங்கட்டும். ஒரே ஒரு தக்காளி மட்டும் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வணங்கும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கிட்டாங்க. நம்ம வந்துட்டு இப்போது கறியை கொட்டிக்கலாம். கறி நல்லாயிருக்கு. ஒரு 1/2 கிலோ கறி வருங்க. அந்தளவுக்கு பெருச்சாளி மாட்டுனுச்சு. மஞ்சத்தூள் இதுக்கு மட்டும் பண்ணுமா? அதோட ஈரல் பாருங்க. ஈரல் இதுதான் எனக்கு. எப்படி இருக்கு? காது மாதிரியே இருக்கு. நம்ம நல்லா இஞ்சி பூண்டில் வந்து பிரட்டிடுவோம். நல்லா இஞ்சி பூண்டு மசாலாலாம் இதில் இறங்கிட்டோம். கறி மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்.
காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விடுவோம். காரமும் மசாலாவும் கறியில் நல்லா இறங்குற அளவுக்கு பரட்டிடலாம். கறி நல்லா சுருண்டுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சூடான என்ன பெருக்காங்கறி நல்லா வாழை இலை போட்டு ஒயிட் ரைஸை போட்டு வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். சொல்லும் போதே நல்லா இருக்குதுல்ல. நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பண்ணுறது கிரேவி மாதிரி தான். தண்ணி கொஞ்சமாக வச்சு நம்ம இதுலேயே நல்லா வேகடிச்சு கிரேவி மாதிரி எடுத்துடலாம். நல்லா இப்போ வந்து சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் கிரேவி இருக்குது. அதுவுமே நல்லா சுண்டுனுச்சுன்னா அப்படியே வறுவல் ரெடி ஆச்சு. நல்லா கறியும் வெந்துருச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வெந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு 10-20 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டோங்கன்னா சுத்தமாக சுண்டி அப்படியே சூப்பரான ஒரு கிரேவி வந்துடும். ஓகேங்களா? அதனால் இதுக்கு மேலே நம்ம குறைச்சிக்கணும். ஏன்னா சுண்ட அதனால் அதிகம் போட்டோங்கன்னா கருவிடும். அதனால் இதுக்கு மேலே குறைச்சிட்டு நார்மலாக இதுக்கு மேலே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்படியே கிரேவி சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இப்போ குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த நெருப்புடைய ஹீட்லேயும் மண்பானை சமையலுடைய அந்த மண் சட்டியோட ஹீட்லேயே மீதி இருக்கிறத அப்படியே கொஞ்சம் குக் பண்ண போகிறேங்க. அதாவது மசாலா அப்படியே ஃபுல்லாக கறியில் ஒட்டிடணும். ஓகேங்களா? அப்படியே பாருங்கள் கிரேவி செம்மையாக. அதாவது கிரேவினா அப்படியே இதில் இருக்கவே கிரேவியே பண்ணணும். குழம்புல இருக்கவே கறி எடுத்து ஒரு சிலர்லாம் தனியாக அப்படியே தாளித்து மசாலா போட்டு பண்ணுவீங்க. அது அந்த சத்து போயிடும். அப்படியே கறி இருக்கவே அந்த தண்ணியிலேயே அப்படியே மசாலா கலந்து இறங்கணும். ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா கிரேவி ஆயிடுச்சு. நல்லா குக்கும் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிறது தான். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஆவி பறக்க பெருக்காங்கறி செம்ம வாசனைங்க, செம்ம டேஸ்ட்டு. பார்க்க சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் காரம் தூக்கலாகுது. அதுதான் ஒரு சின்ன மிஸ்டேக். காரம் கம்மியாக போட்டுருந்துருக்கணும். எப்படியோ பச்சை மிளகா போடல, வரமிளகாத்தூள் தான். இதனால் கறி மசாலாவில் கொஞ்சம் அப்படியே செஞ்சு தூக்கலாகிடுச்சு காரம். ஓகே, இதுக்கு மேலே சாதத்தோடு வச்சு சாப்பிட்றது தான். எத்த சொடியில் இருந்துச்சு. இல்லை, அது ஒரு பெட்டு உடஞ்சிருச்சு. சூப்பர்ல. ஈரல் கிரேவி போதும். இதுக்கு மேலே பிள்ளைங்களுக்கு வச்சுரு. எனக்கு போதும், அதிகமாக சாப்பிட மாட்டேன். இல்லை, நல்லடா ஒன்றாச்சு வைக்கணுங்களா? சாப்பிட்டு ஒயிட் ரைஸ்க்கும் அந்த வாழை இலைக்கும் அப்படியே பெருக்காங்கறியோடைய வறுவலுக்கும் வேறு லெவலுங்க. ஹெச்சு ஊறுது. ரொம்ப சத்தானது. இதுமாரி கிராமப்புறத்தில் இது போல் வந்து ஒரு நாள் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோடைய வாழ்க்கையே வேறு தான். செம்ம காரஞ்சாரமாக இருக்குதுங்க. கறி சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் காரஞ்சாரமாக இருக்குது. லெக் பீஸ் அப்படியே எடுத்து கடிக்கிறது தான் லெக் பீஸ். இது முதுகெலும்பு. நல்லா கறி சூப்பராக வந்துருச்சுங்க.
அதை வச்சு கறி வச்சு அப்படி உருண்டை பிடிச்சி